ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்ல மீன் பண்ண தொறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோனே, நாங்களும் கிளம்பி போயிட்டோம். அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு. பாதி மீனோட பேர் கூட எனக்கு தெரியல. கொண்ட வச்ச மீனு, புள்ளி வச்ச மீனுன்னு கலர் கலரா மீன் இருந்துச்சு. அதுவும் ஒரு சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்துச்சு. இது என்ன மீனா இருக்கும்? நம்ம இந்த மீன்லாம் பார்த்ததே இல்லையே! அப்படின்னு இருந்துச்சு. பொதுவா நம்மலாம் மீன் பார்க்கறதுனாலே மார்க்கெட்ல தான் பார்த்துருப்போம். எனக்கு வேற அதெல்லாம் பார்த்தோனே நம்ம கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால நான் ஒரே 5 கோல்டு ஃபிஷ் மட்டும் அங்கருந்து வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனா, இப்பலாம் வந்து மீன் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். முன்னாடி மாதிரிலாம் மீன வாங்குனோமா, தொட்டியில போட்டோமா அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு தனியா டேங்க் வாங்கணும், அதுக்குன்னு தனியா மோட்டர் வாங்கணும்னு ஏகப்பட்ட அட்வைஸ் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்கு ஏத்த மாரி அங்கேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சீப்பாவுமே எனக்கு கிடைச்சுச்சு. அதே மாரி அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அந்த டேங்க்லாம் செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனா, அதெல்லாம் செட் பண்ணிட்டு, அந்த சாப்பாடுலாம் போட்டு மீன் விட்டு பார்க்குறப்போ அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கே நம்ப முடியல. நம்ம வீடா இவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு தெரியல அந்த மீனை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலங்கலா இருந்துச்சு. என்ன வாங்கி ஒரே நாளில் இவ்வளோ கலங்கலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ கூகுள்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிலவங்க சொல்லிட்டாங்க தண்ணி உடனே கலங்கலாயிட்டா அது வந்து முட்டை போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு நாளில் முட்டை போட போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டோம்னா ஓவராக ஃபீட் பண்ணிட்டோம் போல். கோல்டு ஃபிஷ் வந்து நிறையா ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கேட்காம என்ன பண்ணிட்டேன் ஓவராக ஃபீட் பண்ணிட்டேன். அதனால பயங்கர அழுக்காயிருச்சு அந்த டேங்க்கு. மறுபடியும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீஃபில் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து போட்டுட்டோம். சரி இனிமேவாச்சும் இந்த டேங்க் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கழுவி க்ளீனாக போட்டு வச்சுருந்தோம். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஃபீட் பண்ணையில் பார்த்தா மீன் வந்து தலைய வெளியில் நீட்டிக்கிட்டே இருந்துச்சு. இது ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு சிலர் ஆக்சிஜன் பத்தலைனா கூட இது இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் புக்கெல்லாம் படித்து பார்த்தேன், ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தா அது ஹாப்பியாக இருந்தால் கூட அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கோல்டு ஃபிஷ் பிடிக்கும்னா சேனல் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். பாய்.